உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து கல்லீரல். கல்லீரல் வந்து நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள்ல வந்து மிகப்பெரிய ஒரு உறுப்பு வந்து கல்லீரல். அதனுடைய எடை வந்து சுமாராக வந்து 1.5 கிலோ. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கல்லீரல் நம்முடைய வலது மார்பில் இந்த விலா எலும்புக்கு அடியில் அந்த 1.5 கிலோ வெயிட் எடையுள்ள அந்த கல்லீரல் வந்து அமைந்திருக்கிறது. அது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் சொல்கிறாங்க. அதாவது சிகப்பும் இல்லை, மரக்கலரும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் லிவர் பற்றி தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியது. அந்த கலரில் இருக்கும். இதனுடைய வேலை வந்து இது வந்து நம்ம உடம்புல வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சத்தம் போட்டுட்டு வேலை செய்யும். லப்டப்னு சத்தம் போட்டுட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கும். நுரையீரல் அப்படி தான், மூச்சு மேலே கீழே இழுத்து விட்டுட்டே இருக்கும். அது வந்து அதனுடைய செயல்பாடெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கல்லீரல் வந்து மிக அமைதியான, நம்ம உடம்புல வந்து மிக அமைதியான உறுப்பு. அது வந்து என்ன வேலை செய்யுதுன்னே வந்து நம்மளுக்கு தெரியாது. அது உள்ளே இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நமக்கு ஏதாவது அதில் ஊறு வந்துச்சுன்னா தான், அதாவது ஏதாவது நோய் வந்துச்சுன்னா தான் அதை பற்றி நம்ம கல்லீரலை பற்றி யோசிப்போமே தவிர, மற்ற நேரத்துலலாம் நம்ம வந்து கல்லீரலை பற்றி பேச மாட்டோம். மிகவும் அமைதியான உறுப்பு. ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் சொன்னேன்னா, அது எவ்வளோ இப்போ ஹார்ட்னா வந்து அது ரத்தம் வருது, சுத்த ரத்தம் ஒரு பக்கம் வருது, அசுரத்தம் ஒரு பக்கம் வருது, அது பம்ப் பண்ணி வெளியில் எல்லா பக்கமும் அனுப்புது. அதுதான் அதனுடைய வேலை. நுரையீரலுக்கு என்ன வேலை? அது நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விட்டுட்டு ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறது. இதுதான் அது ஒரே வேலை. ஆனால் கல்லீரலுக்கு எவ்வளோ வேலைன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? 600 வகையான வேலைகளை செய்கிறது. ஐயாவுக்கு 100 ரூபா பரிசு. ஆமாம், அது வந்து 500க்கும் மேற்பட்ட வேலைகளை தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து பட்டியலே போட முடியாது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ வேலையை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம உடம்புல வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. என்ன முக்கியமானது ஒரு 4-5 மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து பைல், அதாவது பித்த நீர், அதை வந்து சுரக்குது. அது பித்த நீர் வந்து சுரந்து அது பித்தப்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லீரலுக்கு அடியில் வந்து பித்தப்பை இருக்குது, கால் பேடர்னு சொல்கிறோம். அதில் வந்து ஸ்டோர் ஆகி நிற்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையான என்ன பண்ணுவோம்? நான்வெஜ்ஜு, பிரியாணி எல்லாத்தையும் உள்ளே தள்ளுவோம். எப்பப்பெல்லாம் வந்து கொழுப்பு நிறைந்த உணவு உள்ள அந்த வயிற்றிலிருந்து அது அரைக்கப்பட்டு கூழ் மாதிரி செய்யப்பட்டு எப்பப்பெல்லாம் வந்து சிறுகுடலுக்கு அது தள்ளப்படுகிறதோ, அங்கேருந்து ஒரு சென்சார் போகும் மூளைக்கு, ஒரு மூட்டை கொழுப்பு வருது அப்படின்னு சொல்லி. மூளை உடனே கால் பிளாடருக்கு உத்தரவு போடும், ஒரு பம்ப் அடி அப்படின்னு. ஸோ கால் பிளாடர் வந்து ஒரு பம்ப் அடிக்கும். அது வந்து கொழுப்பு ஜீரணமாவதற்கு. ஸோ இது வந்து பைல். ஸோ பித்த நீர் வந்து அதை அந்த வேலை செய்யுது. அது பித்த நீரை சுரக்கிறது. இது முக்கியமான வேலை லிவர். அடுத்தது என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடல் வழியாக போகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம். அதிலிருந்து வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து குடல் உறிஞ்சிகள் இருக்குது. அது வழியாக அது வந்து எல்லாம் பிரேக் டவுன் ஆகி அதாவது நொதிக்கப்பட்டு எல்லாமே சின்ன சின்ன பொருட்களாக, சின்ன சின்ன ரசாயன மாற்றங்கள்னால எல்லாம் சின்ன சின்ன துகள் மாதிரி ஆகி, ஸோ கார்போஹைட்ரேட் எல்லாம் வந்து சிதைக்கப்பட்டு அது வந்து குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் உறிஞ்சப்படுகிறது. அதே மாதிரி புரோட்டீன் சத்து, புரதச்சத்து வந்து எப்படி அது அமினோ ஆசிட்டாக மாறி அது வந்து உறிஞ்சப்படுகிறது. ஃபேட்டு, கொழுப்பெல்லாம் வந்து பைல் மேலே, அந்த பித்த நீர் மேலே ஜீரணிக்கப்பட்டு அது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்பு அமிலங்களாக உறிஞ்சப்படுகிறது. அப்படி உறிஞ்சப்படுறது நேராக வந்து போர்ட்டல் வெயின் அப்படின்னு ஒரு வெயின் இருக்குது குடல்லிருந்து, அந்த சிறை வழியாக வந்து லிவருக்கு வருது, கல்லீரலுக்கு வருது. ஸோ அந்த கல்லீரல் தான் வந்து உறிஞ்சப்படுகின்ற அந்த எக்ஸஸாக இருக்கிற அதிகப்படியான குளுக்கோஸிலிருந்து கிளைக்கோஜனை உற்பத்தி செய்கிறது. கிளைக்கோஜன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது, கிளைக்கோஜனாக மாற்றி அதிகப்படியாக இருக்கிற குளுக்கோஸ் நம்ம நினச்சி 80லேருந்து 120க்குள்ளே தான் நம்ம பிளட் சுகர் இருக்கணும், அல்லது 80லேருந்து 140க்குள்ளே தான் வந்து பிளட் சுகர் இருக்கணும் நார்மலாக வந்து. ஆனால் நம்ம அப்படியே சாப்பிட்றோம், அப்படி சாப்பிட மாட்டோம். 2 ஜிலேபி தள்ளுவோம், 2 மைசூர் பாகு தள்ளுவோம். அது வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து 500-600 இருக்கும். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறது வந்து கல்லீரல் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற ரத்தத்தில் வர அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சேமித்து வச்சுக்குது. அப்புறம் நான் வந்து அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஏகாதசி வந்துருச்சு, அமாவாசை வந்துருச்சு, கார்த்திகை விரதம் இருக்கிற அப்படின்னு ஒன்றும் சாப்பிடாம ஒரு நாள் பூரா இருப்பீங்க. அப்போ வந்து குளுக்கோஸ் எங்கேருந்து வருது?
அந்த கிளைக்கோஜனிலிருந்து லிவர் வந்து குளுக்கோஸாக மாற்றி மறுபடியும் உங்களுக்கு ரத்த குழாயில் செலுத்துது. அப்படி தான் நம்முடைய அந்த பேலன்ஸ், இந்த குளுக்கோஸ் பேலன்ஸ் வந்து மெட்டபாலிசம், குளுக்கோஸ் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை வந்து லிவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி ஒன்றொன்னையும் வருது. புரோட்டீன் மெட்டபாலிசம் அது மாதிரி தான் பண்ணுது. அதுலேருந்து வர கழிவுப் பொருட்களை எல்லாம் வந்து வெளியேற்றுது. கிட்னி வழியாகவும் அதிகப்படியாக இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற உப்பு சத்து எல்லாத்தையும் வந்து நம்ம சிறுநீரகங்கள் வழியாக வந்து வெளியேற்றுது. நச்சு பொருட்களை வெளியேற்றுகிறது, கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. அப்புறம் புதுசாக வந்து இந்த நம்ம புரதச்சத்திலிருந்து வந்து அந்த அமினோ ஆசிட் போச்சுன்னா அதுலேருந்து புதுசான புரதங்களை உருவாக்குகிறது. அதாவது நம்ம ஆல்புமின், குளாபுலின், அப்புறம் புரோத்தராமின், ரத்தம் உறைவதற்கான புரோத்தராமின், இந்த மாதிரி புதுசாக அந்த புரோட்டீன்களை எல்லாம் வந்து அது வந்து உருவாக்குகிறது லிவர். நச்சு பொருட்களை இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நீங்கள் வந்து இப்போ என்ன நமக்கு நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டனெல்லாம் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப சுத்தமான தண்ணியாக கிடைக்குது, சுத்தமான சாப்பாடாக கிடைக்குது? கிடையாது. எல்லாமே வந்து மருந்து, எல்லாமே வந்து செயற்கை உரம், எல்லாமே வந்து கலப்படத்தோடு தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதில் இருக்கிற ஒன்றொன்னையும் வந்து அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் வந்து அந்த வெளியேற்றுகிற காரியத்தை தினம் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறது கல்லீரல். ஸோ மிகப்பெரிய வேலையை நமக்காக உழைத்து கொண்டே இருக்கிறது வந்து பிறந்ததிலிருந்து கல்லீரல். அதே மாதிரி ஒரு சில விட்டமின்ஸ் எல்லாம் சேமித்து வச்சுக்கோ. ஏ விட்டமின், கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் ஏ, டி, இ, இந்த மாதிரி விட்டமின்ஸு. அப்புறம் காப்பர், நம்ம செம்பு, அயன், இரும்பு சத்து, ரத்தத்துக்கான ஹீமோகுளோபின் தயாரிப்புக்கான தேவையான இரும்பு சத்தை வந்து சேமித்து வைக்கும். இந்த மாதிரி அது வந்து சேமித்து வைக்குது, செலவழிக்குது, அப்புறம் வந்து நச்சு பொருட்களை வெளியேற்றுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்து எல்லா ஊருக்கு வந்து சாராய கடை, நீங்கள் சௌரிபாளையத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சாராய கடை, அந்த வழியில் வந்தீங்கன்னா அங்கே ஒரு சாராய கடை, இந்த வழியில் வந்தீங்கன்னா 3 பக்கம் 3 சாராய கடை. ஸோ மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் சாயங்கால நேரம் போனால் ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாம் வேலை செஞ்சாங்களா, பணத்தை கொண்டு போய் கொட்டணுமா, எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். என்ன ஆகுது, எதற்கு வேலை அதிகம்? கல்லீரலுக்கு தான் வேலை அதிகம். எல்லா மதுவில் இருக்கிற அந்த ஆல்கஹால் இருக்கிற அத்தனை நச்சுக்களையும் வெளியேற்றம் செய்கின்ற உறுப்பு வந்து, இப்போ நீங்கள் சொல்லலாம் அவன் நல்லா தான் இருக்கிறான், குடிச்சிட்டு 10 வருஷமாக இருக்கான், 15 வருஷமாக. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் அந்த கிளினிக்கில் வந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருந்தேன் 1978, 80. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்துட்டு அவர் என்ன வேலை செஞ்சாருன்னா, இந்த கலாஸ் வேலை, மூட்டை தூக்குற வேலை செஞ்சார். அவர் வந்து தினம் வந்து ஒரே தினம் தீபாவளி தான் அவருக்கு. அப்போல்லாம் வந்து டாஸ்மாகே இல்லை, அது அந்த பள்ளத்தோரத்தில் தான் விற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து அவர் தினம் தீபாவளி தான். அவர் வந்து குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இப்படி தான் நடப்பார். பஸ்ஸுக்காரன், காருக்காரன், லாரிக்காரன் யார் போனாலும் நிறுத்திக்கணும், முதல்ல அவர் போகணும், அப்புறம் தான் வந்து பஸ்ஸு லாரி எல்லாம் அந்த சௌரிபாளையத்து ரோட்டில் வரும். ஸோ அவரே அப்படி தான் நேராக நடக்க மாட்டார்ல, அவர் இப்படி வளைஞ்சு தான் நடப்பார். அதனால வந்து யார் பஸ்காரர் வந்தாலும் காருக்காரர் வந்தாலும் நிறுத்திக்குவார். அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவர் பாட்டில் இப்படி. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக இப்படியே தான் இருந்தார். இது அது வந்து இறைவனுடைய படைப்பு. அவருக்கு வந்து அந்த கல்லீரலை இறைவன் வந்து அப்படி இரும்பு மாதிரி படைச்சிருக்கான், எதுலேயுமே தேயாத மாதிரி படைச்சிருக்கான். ஸோ ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஊட்டியில் ஒரு தம்பி, அவருக்கு வந்து 25 வயசு ஆச்சு. ஒரே ஒரு நாள் வந்து பர்த்டே பார்ட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் தான், ஒரு 30 ml தான் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டாரு. அக்யூட் பேங்க்ரியேட்டைட்டிஸ் வந்து வயிறெல்லாம் பொத்து, கணையமெல்லாம் பொத்து, பக்கத்தில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்துட்டு 3ஆவது நாள் இறந்து போயிட்டார். ஸோ இது வந்து யாருக்கு வந்து இறைவன் வந்து ஐயா சொன்ன மாதிரி தான், அவர் வந்து 40 வருஷம் அப்படியே ஜாலியாக தினம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காருன்னா, அது செல்வத்து பயனே ஈதல். போன பிறவியில் அவர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு, இறைவன் அப்படி கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு நாளில் வந்து பேங்க்ரியேட்டைட்டிஸ் வந்து 3ஆவது நாள் இறந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கல்லீரலை இறைவன் படைக்கவில்லை. ஸோ அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நச்சு பொருட்களை வந்து உள்ளே போகாமல் நம்ம மது, புகைப்பிடித்தல்,
அப்புறம் நமக்கு தெரிஞ்சே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தாத்தா பாட்டி முப்பாட்டனால என்ன பண்ணாங்க, மட்டன் சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அது சட்டியில் வந்து மண் சட்டியில் குழம்பு மாதிரி செஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து வேக வச்சு சாப்பிட்டாங்க. அது அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் பொழுது சாயிற வரைக்கும் வந்து வேலை செஞ்சாங்க. தோட்டத்தில் நெசவு தொழில், எந்த தொழில் செஞ்சாலும், கட்டட தொழிலாளர் செஞ்சு தச்சு வேலை செய்கிறது யாராக இருந்தாலும் அவங்களாம் அப்படி வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜீரணம் ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன், டிவி ஆன் பண்ண மாட்டேன், அதுக்கு ஒரு ரிமோட்டு நான் வந்து இது பக்கத்துலேயே வச்சுட்டு, பக்கத்துலேயே வந்து மிக்சர், முறுக்கு, என்ன இல்லை சிப்ஸு, பப்ஸு, போண்டா, சில்லி சிப்ஸு, சில்லி சிக்கன், சில்லி காளான் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு நொறுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி எல்லாமே வந்து கல்லீரலுக்கு கெடுதல். உங்களுடைய கல்லீரல் தினம் தினம் கெட்டு போகிறது. ஸோ இது சரி, இப்போ எப்படி வந்து நம்மளாம் அது செய்கிறதில்ல. சரி, எப்படி நம்ம வந்து இருக்கிற கல்லீரலை வந்து எப்படி டீடாக்சிஃபை பண்ணி நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஈஸியாகிடும், நச்சு பொருட்களை வெளியேற்றுகிற அந்த தன்மை வந்து அதுக்கு ஈஸியாகிடும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நேரம் 2 நேரம் வந்து விரதம் இருக்கணும். நம்ம ஒன்றும் சாப்பிடாம அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இளநீ சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க, ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க. அதாவது வைட்டமின் சி இருக்கிற மாதிரி புதினா தழை போட்டு சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ் சாப்பிடுவாங்க, இளநீ சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி வந்து மோர் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து ஒரு நேரமோ 2 நேரமோ சாப்பிட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ், இது வந்து வைரஸ் இருக்குது. நம்ம கல்லீரலை தாக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயோ அந்த ஈட்ரைஸ் வெளியில் அந்த டிச்சிலிருந்து இருக்கக்கூடிய கிருமி வந்து அந்த டிச் ஓரத்தில் வித்துட்ருக்கிற அந்த தின்பண்டங்களில் போய் உட்காந்துதுன்னா அது வழியாக நம்ம அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு போகும். அது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ், இந்த 2 வைரஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற மாசுபட்ட நான் முன்கின்ற உணவாலோ குடிக்கின்ற தண்ணீராலேயோ மாசுபட்டு ஏஎன்டி அந்த வைரஸ் வந்து உள்ளே போகலாம். அது வந்து ஆனால் செல்ஃப் லிமிட்டிங். அது 1 வாரம் 10 நாளைக்கு தான் நமக்கு ஜாண்டிஸ் இருக்குது, அது தானாக சரியாக போயிடும். ஃபேட்டி லிவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஐயா அடுத்த கேள்விக்கு சொல்கிறேன் நான். அடுத்தது வந்து பி வைரஸ், அப்புறம் வந்து சி வைரஸ். இந்த 2 வைரஸ் வந்து ரொம்ப மோசமான வைரஸ். இந்த பி வைரஸ் உள்ளே வந்தாலும் நம்ம உடம்பு விட்டு போகாது, சி வைரஸ் வந்தாலும் உடம்பு விட்டு போகாது. பி வைரஸ் வந்து எப்படி பரவுது, சி வைரஸ் எப்படி பரவுதுன்னா, கண்டாமினேட்டட் நீடில்ஸ், நம்ம ஊசியின் மூலமாக அடுத்தவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருந்து அவங்களுக்கு போடுற ஊசியை தெரியாமல் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, அல்லது பிளட் டொனேஷன், இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்க பிளட்டை நம்மளுக்கு ஏற்றிட்டாங்கன்னா, அப்புறம் பாடி ஃப்ளூயிட்ஸ், நம்ம பாலியல் உறவு அந்த மாதிரி அந்த வழியாக இந்த மாதிரி உடல் திரவங்கள், இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்குன்னு தனியாக நம்ம வெசல்ஸ், அந்த பாத்திரங்கள் எல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்கணும். அவங்களுக்கு பி வைரஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி வைரஸும் சி வைரஸும் வந்து டைரக்ட் கான்டாக்டில் பரவும். ஏ வைரஸும் இ வைரஸும் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அப்படி பரவுது. ஸோ பி வைரஸ் வந்து ரொம்ப மோசமானது, சி வைரஸும் மோசமானது. வந்துச்சுன்னா அது வந்து வாழ்நாள் பூரா இருக்கும். கேன்சர், கல்லீரல் கேன்சரில் தான் கடைசியாக முடியும். சிரோசிஸ் வந்து கல்லீரல் கேன்சர் வந்துடும். ஸோ பி வைரஸ் எப்படி, நம்ம சி வைரஸுக்கு இன்னும் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கல, பி வைரஸ்க்கு மட்டும்தான் வந்து வேக்சினேஷன் இருக்குது. 0 டே 3 இன்ஜெக்ஷன் போடணும் பி வைரஸுக்கு. 0 டே 1, 30 டே 30 நாளில் 1, 6 மந்த்ஸில் 1, 6 மாதத்தில் 1. ஸோ இது போட்டோம்னா நமக்கு வாழ்நாள் ப்ரொடெக்ஷன். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வேக்சின் இருக்குது, அதை நம்ம போட்டுட்டோம்னா நம்ம தெரியாமல் நம்ம நீடிலோ இது வந்து ரொம்ப மோசம். அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ போதை ஊசி போடுகிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா, மார்பின், பெத்திடின் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இப்போ வந்து இளைஞர்களுக்கு கிடைக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு போட்ட ஊசியே மற்றவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பி வைரஸ் வந்து சி வைரஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த கண்டாமினேட்டட் நீடிலில் வந்து பரவும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஐயா கேட்குறாங்க ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் 10 பேர் நம்ம ஸ்கேன் எடுத்தோம்னா ஒரு 5 பேர்த்துக்கு ஃபேட்டி லிவர்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியாக இருக்கிற கொழுப்பு வந்து நம்ம அந்த கல்லீரல் மேலே போய் லேசாக படியும். ஸோ வெறும் ஃபேட்டி லிவர் வந்து ஹார்ம்லெஸ், அது ஒன்றும் பண்ணாது. அது கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு கொடுப்பாங்க. கிரேட் 3னா அது என்ன பண்ணோம்னா அங்கே உள்ளே இருக்கிற
செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ண ஹெப்படோ செல்ஸ்ன்னு சொல்கிற லிவர் செல்ஸு அதெல்லாம் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுட்டு வந்துச்சுன்னா லிவர் வந்து சுருங்கிடும். அதுக்கு பேர் வந்து சிரோசிஸ்ன்னு சொல்கிறோம். சிரோசிஸ் தான் ஆல்கஹால் டிசீஸ்லேயும் வரும். ஸோ ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் நம்ம வி ஆர் கன்சர்ன்டு. ஏன்னா ஆல்கஹால் நம்மலாம் சாப்பிட்றது. ஸோ ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க அவங்க ஆல்கஹால் நாள்பட்ட சமயத்தில் வந்து குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா கடைசியாக வந்து லிவர் வந்து சுருங்கி போய் அந்த ரத்த நாளங்கள் எல்லாம் வந்து ஈசோஃபேகஸ் நம்ம உணவு குழலுக்கு அருகில் இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடைஞ்சு அது வெடித்து அது வந்து ரத்த வாந்தியாவோ மோஷன் போனாங்கன்னா மெலினா ரத்தமாவோ வெளியே போவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய கடைசி இறப்பு இருக்க போகுது. ஸோ இது ஐயா கேட்குறது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். DNC வைரஸ் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர், அதுக்கு முதல்ல ஒன்று சொன்னீங்களே, அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, ஏஎன்டி அதுதான் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். பிஎன்சி வந்து உடல் திரவங்கள் ரத்தம் அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட பரவும். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்துட்டு அது வந்து நம்ம வந்து சாதாரணமாக எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப வந்து எண்ணெயில் செய்கிற பலகாரம் ரொம்ப அது மாதிரி ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப எண்ணெயில் செஞ்சிடுறது, வடை பஜ்ஜி பூரி போண்டா இது மாதிரியே சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நிறைஞ்ச விட்டமின் சி அந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.